வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொளி எத பத்தினது அப்படின்னா, காலம் தாழ்த்துதல். அதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் காரணங்களும். காணொளிக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க காணொளிக்குள்ள போகலாம். காலம் தாழ்த்துதல். நீங்க எந்த ஒரு வேலையும் அதனோட விளைவுகள் தெரியாம கடைசி நிமிடம் வரைக்கும் தள்ளி போட்டுட்டு இருக்கீங்களா? இது இப்போ ஒரு பொதுவான பழக்கமா மாறி போயிருக்கு. ஆனா இது ஒரு ஆபத்தான பழக்கமும் கூட. இதுக்கு பின்னாடி இருக்க உளவியல் காரணங்கள நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளால இத சிறந்த முறையில கையாள முடியும். உளவியல் காரணங்களோட அடி ஆழம் வரைக்கும் மட்டும் சென்று பார்க்காம, அத எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். காலம் தாழ்த்துதல் எதனால ஏற்படுது? முதல்ல நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு பயம். 2வது நம்மள சுத்தி இருக்கவங்க நமக்கு எந்த விதமான ஊக்குவிப்பும் குடுக்கறது கிடையாது. 3வது விஷயம், எத செஞ்சாலும் அத சரியா செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம். இல்ல அப்படின்னா, சில நேரங்கள்ல நம்ம எதிர்மறை எண்ணங்களால சூழப்பட்டிருக்கும்போது, நம்ம அந்த விஷயத்த தள்ளி போடுறதுனால நமக்கு ஒரு உடனடி தீர்வு கிடைக்குது. மேலும் இந்த காலம் தாழ்த்துதல் பழக்கத்துக்கும், நம்ம மூளைக்கும் ஒரு கடினமான உறவு இருக்கு. அதுல லிம்பிக் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அது நம்மளோட உணர்வுகளுக்கும், உடனடியா கிடைக்கக்கூடிய சிறு மகிழ்ச்சிக்கும் காரணமா இருக்கு. மேலும் ப்ரிஃப்ரோனல் கார்டெக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளோட நீண்ட கால திட்டமிடுதலுக்கும், நம்மளோட முடிவெடுக்கும் திறமைக்கும் காரணமா இருக்கு. இந்த பழக்கத்த மீண்டு சரியான முறையில நேரத்த கையாள்வது எப்படி? முதல்ல ஒரு பெரிய வேலைய சிறு சிறு கூறுகளா நம்ம மாத்தணும். 2வது குறிப்பிட்ட இலக்க நிர்ணயிச்சு, அதுக்கான காலக்கெடுவ தீர்மானம் பண்ணி அத அடையணும். 3வது நேர நிர்வாக உத்திகள் நெறைய இருக்கு. அதுல பொமராடோ டெக்னிக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அது எப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்த தேர்ந்தெடுத்துட்டு, அந்த விஷயத்து மேல முழு கவனத்தையும் ஒரு 25 நிமிடம் செலுத்தணும். 5 நிமிடம் ஓய்வு எடுக்கணும். திரும்பவும் அதே 25 நிமிடம், 5 நிமிட ஓய்வு. திரும்பவும் 25 நிமிடம், 5 நிமிட ஓய்வு. இந்த மாதிரி அத பண்ணிட்டு இருக்கணும். 4வது நம்மளோட எதிர்மறை எண்ணங்களுக்கு நம்ம சவால் விடணும். 5வது நல்ல சுற்றுச்சூழல்ல நம்ம வாழ விரும்பணும். நம்ம வாழ்க்கையில இந்த தள்ளி போடுதல் விஷயம் எதனால நடக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு, இந்த உத்திகளெல்லாம் நம்ம பயன்படுத்தி, நம்ம வாழ்க்கைய நம்பிக்கையா நம்ம எதிர்கொள்ளணும். எந்த ஒரு விஷயமும் உங்கள கீழ தள்ள நீங்க அனுமதிக்காதீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஒரு பழக்கத்த நம்மளால ஜெயிக்கிற சக்தி நமக்கு இருக்கு. பெரிய சாதனையாளராகவும் நம்மளால முடியும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா, மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.